Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SK8 The Infinity அப்படின்ற ஒரு அனிமியோட எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் அனிமி தான். என்ன ஸ்போர்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கேட்டிங். என்னதான் கார் ரேஸ், பைக் ரேஸ்னு சொல்லிட்டு அல்டிமேட்டா நிறைய இது இருந்தாலும் இந்த ஸ்கேட்டிங் ரேஸ்மே அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒன்னு தான். இந்த அனிமில ஸ்கேட்டிங் ரேஸ் வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எந்த லெவலுக்கு இருக்குன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது டிவில இந்த சூப்பர் ஹீரோ கண்டென்ட் எல்லாமே நிறைய பாப்பேன். சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்தாலே அவ்வளவு ஆர்வமா பாப்பேன். அதுல ஹீரோஸ்லாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்றதுதான். அவங்களோட ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த கதை முடியறத அவங்க சுத்தமா ஏத்துக்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஹாப்பினஸ்க்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பணக்காரன் ஆகணும்ன்றதா, இல்ல அப்படின்னா கேர்ள்ஸ் மத்தியில ரொம்பவே பாப்புலரா இருக்கணும் அப்படின்றதா, இல்ல நல்ல ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்றதா, இல்ல அப்படின்னா மத்தவங்க நம்மள நல்லா மதிக்கிறதா. இந்த மாதிரி ஹாப்பினஸ் நிறைய பேருக்கு நிறைய விதத்துல இருக்குது. ஆனா இது எதுவுமே என்னோட ஹாப்பினஸ் கிடையாது. எனக்கு என்னோட ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கேட் போர்டோட ஜம்ப் பண்றான். அப்பதான் ஹீரோட ஃபேஸை காட்டுறாங்க. அப்படியே அவன் ஸ்கேட் பண்ணிக்கிட்டே ஒரு காருக்குள்ள வரான். அந்த காருக்குள்ள இருக்கிறது வந்துட்டு அவனோட மேனேஜர் தான். என்னடா இவ்வளவு லேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாரி அப்படின்னு சொல்றான். இவனோட பேர் வந்துட்டு ரேக்கி. இந்த கேரக்டரை மறக்காம ஞாபகம். இவன் தான் நம்மளோட ஹீரோவே. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்து எக்கச்சக்க பேர் ஸ்கேட் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்க பேர் சும்மா நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு ஒருத்தன் செம்ம பல்கா ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். அவனோட பேர் தான் வந்துட்டு ஷேடோ. இவனுமே ஒரு முக்கியமான கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேடோ வந்துட்டு ரேக்கியை பார்த்துட்டு நீ வரமாட்ட ஓடி போயிருன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். நீ இப்படி சொன்னதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவா அப்படின்னு அவனு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஸ்கேட்டிங் ரேஸ் நடக்க போகுது. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷேடோ ரேக்கியை பார்த்து இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி போனே அப்படின்ற மாதிரி அவன் கையை வச்சு ஆக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் செம்ம ஸ்பீடா போய்கிட்டு இருக்காங்க. ஷேடோ தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான், ரேக்கி பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். உன்னால கண்டிப்பா நீ கேட்ச் பண்ணவே முடியாது, கொஞ்சமா எனக்கு என்டர்டைன்மெண்ட் கூடடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ ரேக்கியை பார்த்து பின்னாடி திரும்பி சொல்றான். தக்காளி இருடா இதுக்காகவே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செம்ம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவன் கிட்டயுமே வந்துட்டா இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸையும் பீட் பண்ணி முன்னாடி போயிடுறான். என்ன வாடா முந்திக்கிட்டு போற, இந்த என்னோட பாம சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ நிறைய பாம தூக்கி அவன் மேல போட்டுறான். ரேக்கியோட ஸ்கேட்டிங் பண்ணி அந்த பாமெல்லாம் விழுந்துருது. அவனால பேலன்ஸ் பண்ணவே முடியல, அப்படியே போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ இந்த ஒரு கேம்ல ஷேடோ தான் வின் பண்ணவும் செய்யறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு காரை கட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு அம்மா பையன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அந்த அம்மா வந்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க வந்துட்டு ஸ்னோவே இல்லையே, சுத்தி பனிக்கட்டு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரா. உனக்கு இந்த இடத்துல இருக்கிறது உண்மையிலே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில ரேக்கியோட ஸ்கூல்ல வந்துட்டு இந்த ஒரு பையன் வந்திருக்கான். புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவனை ரேக்கியுமே அவனை பாக்குறான். அவங்களோட டீச்சருமே வந்துட்டு என்னடா பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்னோட பேர் வந்துட்டு லாங்கா அப்படின்னு அவன் சொல்றான். வேற எதுவும் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நான் வந்துட்டு கனடால இருந்து வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அமைதியாவே நிக்கிறான். தம்பி வேற ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் இது என்ன அவ்வளவு மோசமாவா இருந்தது, எனக்கு என்னை பத்தி சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு அவனு சொல்லிடுறான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேக்கி அவங்க கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரும் அவன் லாங்காவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த போய் செல்ஃப் இன்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கானே, ஒருவேளை அவனுக்கு ஜாப்பனீஸ் சரியா பேச தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல அவங்க அம்மா தான் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, அதனால அவனுக்கு பெருசா பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க மேனேஜருமே அவன் கையை சரியா இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்டர் ராணி அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நினைச்சு ஓகேவா தான் இருப்பான், ஆனா ஷேடோ பண்ண நினைச்சு ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பதான் ஷேடோ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவனோட ஸ்கேட் போர்டை அவன் எரிச்சு போட்டிருப்பான். அதாவது எப்பவுமே ஒரு பெட் வச்சுதான் இந்த மாதிரி ஸ்கேட்டிங் ரேஸே நடத்துவாங்க. அந்த பெட் என்னவா வேணா இருக்கலாம். அதே மாதிரி ரேக்கி வந்துட்டு அவனோட ஸ்கேட் போர்டே பெட்டா வச்சுதான் இந்த ஒரு ரேஸ்ல கலந்துகிட்டு இருப்பான். அதுல தோத்தனால அவனோட ஸ்கேட் போர்டை ஷேடோ வந்து எரிச்சிட்டான். அப்போ ஒரு மஞ்சள் முடிக்காரன் கடைக்குள்ள வந்துட்டு இந்த பேக் வச்சிருங்க, நைட் வந்து எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் லாங்கா வந்துட்டு ஒரு பிங்க் முடிக்காரன் ஒருத்தங்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கான். அவன் ஒரு ஏஐ வேற வச்சிருக்கான். இவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த ஏஐ சொல்லிட்டு இவன் பேர் லாங்கா, ஏஜ் 17, கனடால இருந்து வரான் அப்படின்ட்டு. சாரி தம்பி என்னால மைனருக்குலாம் வேலை தர முடியாது, அதனால உனக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். இவனுமே வெளியே வந்துட்டு அப்படியே வேலை கிடைக்கலன்ற வருத்தத்துல நின்னுட்டு இருக்கான். நேரம் பார்த்தா ஒரு ஸ்கேட் போர்டு மட்டும் தனியா போய்கிட்டு இருக்கு. ரேக்கி எங்கிட்ட இருந்து கத்திக்கிட்டு இருக்காண்டி அந்த ஸ்கேட் போர்டை பிடிச்சி நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஸ்கேட் போர்டு எடுத்து என்கிட்ட தரான். நல்ல வேலை என்னை காப்பாத்திட்ட புதுசா வந்த பையல அப்படின்னு சொல்றான். ஏன்னா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் பாக்குறான். டேய் நீ என்னோட ஸ்கூல் தான்டா, ஒரே கிளாஸ்மேட் தானே நம்ம, என்னோட பேர் வந்துட்டு ரேக்கி, அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஸ்கேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். லாங்காவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலம் மட்டும் எடுத்து வச்சு லைட்டா தேய்ச்சிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு காலம் தூக்கி ஸ்கேட் போர்ட் மேல வைக்கிறான். அவனால பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். என்னோட ஒரு இன்ச்சு கூட நகரல நீ அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியா இது ஒண்ணு மனுஷங்க நிக்கிறதுக்கான இடம் இல்ல போல, இதுல நிக்க முடியாது போல அப்படின்னு அவன் சொல்றான். தம்பி மனுஷங்க நிக்க முடியாதுங்க பாரு, நான் நின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி நிக்கிறான். ரேக்கி அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டு லாங்கா கிட்ட வரா. லாங்காக்கு பயம் ஆயிடுச்சு. அப்படியே அவன் ஸ்கேட் போர்டோட ஒரு ஜம்ப் அடிச்சு லாங்காவை கிராஸ் பண்ணிட்டு போறான். லாங்காக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இது எல்லாத்தையுமே அவனுக்கு வேலை தராம இருந்தாரு ஒரு பிங்க் முடிக்காரர், அவர் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாப்ல. ரேக்கி வந்துட்டு நான் இங்க பக்கத்துல தான் ஒரு ஸ்கேட் போர்ட் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன புதுசா நீ இப்பதானே பிகினரா இருக்க, உனக்கு வேணா ஏதாவது சொல்லு, நான் ஸ்கேட் போர்ட் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். என்னது நீ எங்க ஒர்க் பண்றீங்க, பார்ட் டைம் ஒர்க்குக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். என்னது ஒர்க்குக்கான உனக்கு ஸ்கேட் போர்ட் தானே வாங்கி தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்லிட்டு இருக்கான். ரேக்கியோட மேனேஜர் பின்னாடி வந்துட்டு தம்பி நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. பாரு இன்னைக்கு நைட் நமக்கு ஸ்கேட் போர்ட் டெலிவரி பண்ண வேண்டிய வேலை இருக்கு, ஒன்னால கண்டிப்பா இந்த உடனே யோசிச்சு போக முடியாது, எனக்கும் வேலை இருக்குது, அதனால கண்டிப்பா ஒரு ஆள் வேணும், இவனே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அவங்க மேனேஜர். இவனை கணக்குல கூட்டிட்டு போயிட்டு இதை தம்பி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் நைட் டைம் பண்ணணும், காலையில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். தம்பி அந்த ரேஸ் வந்து நைட் டைம் மட்டும் தான் திறந்திருக்கும், இந்த ஸ்கேட் போர்ட் ரேஸ் எல்லாம் பத்தி கேள்விப்பட்டது இல்லையா, இந்த மூடப்பட்ட சுரங்கம் ஒண்ணு இருக்குது, அங்கதான் இது வந்து நடக்கும், ஒன்லி பெஸ்டா இருக்கிறவங்களால மட்டும் தான் இங்க என்ட்ரி ஆக முடியும், இந்த ரேஸோட பேரு தான் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல வந்துட்டு ரேக்கி லாங்கா ரெண்டு பேரும் வேற இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க அந்த எஸ் ரேஸ்க்குள்ள போனப்பனா அவங்களுக்கு அந்த டிக்கெட் வேணும், அந்த டிக்கெட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஆளு கருப்பா கண்ணாடி
போட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ரெக்கி வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுக்குறான். அவரும் அதை பார்த்துட்டு கரெக்டா அந்த கார்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இதை வச்சுக்கோ, இன்னைக்கு உனக்கு தான் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி லாங்கா கிட்ட தர்றான். அப்படியே ரெக்கி வந்து ஸ்கூல்ல லாங்கா கிட்ட இந்த ஒரு எஸ் ரேஸ் பத்தி தான் ஃபுல் கதையை சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சுரங்கத்துல இருந்து ஆரம்பிக்கும், கடைசி முடியறப்ப அந்த ஃபேக்டரி கிட்ட போகும். அந்த ஃபேக்டரியில எண்ட்ல தான் யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி கதையா சொல்லிட்டு இருக்கான் அந்த எஸ் ரேஸ் பத்தி. அப்படியே லாங்காவே ரெக்கி வந்துட்டு அவனோட வீட்டுக்குமே கூட்டிட்டு போறான். நான் வந்துட்டு ஸ்கேட் பால்லாம் செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்யறதெல்லாம் காட்டுறான். நீ கம்ப்ளீட்டாவே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல இது ஒரு ட்ரையர் அண்ட் எரர் மாதிரி தான், இன்னும் கம்ப்ளீட்டா ஸ்கேட் போர்ட் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெடி ஆகல. ஒருவேளை நான் பெஸ்டான ஸ்கேட் போர்ட் உருவாக்கிட்டேன் அப்படின்னா அதுல நான் பெஸ்டா ஸ்கேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ரெக்கி. நாங்க வந்துட்டு வீட்டுல இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் அவங்களோட அம்மாவுமே வர்றாங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பையன் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு தருவான்னு சொல்லிட்டு கேக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இன்னைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றேன். எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே ரெக்கியும் கூப்பிட போறான். ரெக்கி சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கூப்பிட்டு இருக்கான். இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைல செக் பண்ணி எடுத்துட்டு போறான். அந்த ஒரு ரேஸ் நடக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்க. லாங்காவுமே வந்து நார்மலா தான் பைக் ஓட்டிட்டு போறான். பார்த்தா ஸ்கேட் போர்ட்ல நல்லா குரலி வித்தியா காத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பயமாயிருது. நீ அவங்களால கண்டுக்காத, ரோட்டை மட்டும் சரியா நேரா பார்த்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்றான் ரெக்கி. அப்படியே ரெக்கி வந்து அந்த காலையில மஞ்சமடிக்காரன் இவங்க கடையில வந்திருப்பாங்க. அவன் இந்த ஆர்டர் பண்ணிருப்பான். இந்த உங்களோட ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தர்றான். பார்த்தா அதுல இவன் காலையில கொடுத்த அந்த ஒரு பை இல்ல வேற ஒரு பை, ஏதோ பழைய எத்து போன ஸ்கேட் போர்ட் இருக்கு. அவன் சம கடுப்பாயிடுறான். ரெக்கிக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ பைய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் வந்து ஸ்கேட் போர்ட் சம கடுப்புல தூக்கி போட்டுறாங்க. அந்த ஸ்கேட் போர்ட் லாங்கா வந்துட்டு ஏதோ அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே நிக்கிறான். அப்ப ரெக்கியுமே வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னால கண்டிப்பா டைமிங்க்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஷேடோ கிட்ட தான் ஆக்சுவலி இந்த ஒரு மஞ்சமடிக்காரையும் பெட் கட்டி இருப்பான். அன்னைக்கான பெட் படி ஜெயிக்கிறவங்க வந்துட்டு தோக்குறவங்க மேல எங்கனாலும் டேட்டு குத்திக்கிடலாம் அப்படின்றதுதான். அதனால நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல இப்ப குப்பை தொட்டி அப்படின்ற மாதிரி அவ மேலே டேட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு கேட்டு சம கடுப்பாயிருது. இவன் ஒரு பயத்தோட வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பாருங்க ஸ்கேட் போர்ட் மிஸ் பண்ணிட்டு வந்தது இவன் தான், அதனால இவன் ரேஸ் ஓட்டட்டு எனக்கு பதில் அப்படின்னு சொல்லி ரெக்கியை கை கட்டிடுறான். என்னால இப்ப ஓட்டவும் முடியாது, இந்த போர்டு நான் சரியா ரிப்பேர் கூட பண்ணல, அது மட்டும் இல்லாம எனக்கு கையில வேற அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தம்பி நீ தான் வருவேன்னு தெரிஞ்சா இந்த கையை இன்னும் கொஞ்சம் நல்லா உடச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ அவன் கையை பார்த்துக்கிட்டே சொல்றான். இதை கேட்டு ரெக்கியும் சம கடுப்பாயிட்டே லாங்க அந்த டூல் பாக்ஸ்ல இருக்க சிசர் எடுத்தாடா அப்படின்னு சொல்றான். அவன் திரும்பி பார்த்தா லாங்க வந்துட்டு அந்த ஸ்கேட் போர்ட கால் வச்சு ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கான். என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி கத்திக்கிட்டு இருக்கா. என்னால ஸ்கேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். உன்னால சத்தியமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னால கண்டிப்பா இந்த கண்டிஷன்ல முடியாதுல அப்படின்னு சொல்றான். அவன் பார்த்தா ஸ்கேட் போர்டோட அவன் கால்ல நல்லா டேப்பை சுத்தி அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டான். உன்னால கண்டிப்பா ஸ்கேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரா ஒரு கை வந்துட்டு லாங்கா வச்சுக்கிட்டு இவனால கண்டிப்பா ஸ்கேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். யாரான்னு பார்த்தா அந்த பிங்க் முடிக்காரன். அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. சரி வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுமே இதுல ஒரு பெரிய ஆளு தான். இப்ப ரேஸ்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ரெக்கி வந்துட்டு டே வேமா மட்டும் போயிடாதடா மெதுவாவே போடா அப்படின்னு சொல்றான். கேம் கரெக்டா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஷேடோ வந்துட்டு மின்னல் வேகத்துல செம ஸ்பீடா போயிடுறான். இங்க ஒண்ணுதான் போயிருக்கு, இன்னும் நான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்டிங் லைனே பாக்குறாங்க. பார்த்தா லாங்க அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அவனால அந்த ஸ்கேட் போர்ட் வச்சு எங்கிட்ட அசைய கூட முடியல. அப்படியே ஆடி ஆடி பாக்குறான். பட் ஸ்கேட் போர்ட் போகவே மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா நின்னுகிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே உட்காந்துடுறான். இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, உட்காந்துட்டான் அப்படின்ட்டு உட்காந்துட்டு கையை வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளி தள்ளி ஸ்கேட் போர்ட கொண்டு போற எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே லாங்க வந்து சேர்ந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். இது டிஃபரெண்டா தான் இருக்குது, ஆனாலுமே இது கொஞ்சம் சிமிலராவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா நேரா பாக்குறான். அவனுக்கு அந்த இடம் வந்துட்டு ஐஸ் கட்டியா இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வருது. அந்த ஐலாண்ட் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அதை நினைச்சுக்கிட்டு அவன் செம்ம ஸ்பீடா போக ஆரம்பிக்கிறான். இப்ப ரெக்கி அவனோட ஸ்பீடை டிவில பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னடா இவன் இவ்வளவு ஸ்பீடா போறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தம்பி என் கூட ஒரு பைக் ரைடு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து ரெக்கியை கூப்பிட்டு போறான். அப்ப ஷேடோ வந்துட்டு ஆடியன்ஸை பாக்குறான். பட் யாருமே அவனை பாக்குற மாதிரியே இல்ல. என்னடா யாருமே என்னைய பார்க்காம அந்த போனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பார்த்தா லாங்கா டக்குன்னு அவன் கிட்டே வர ஆரம்பிச்சிடுறான். ஒரு புதுசா வந்த பயலெல்லாம் கண்டிப்பா என்னை பீட் பண்ணவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் செம்ம ஸ்பீடா இப்ப போக ஆரம்பிக்கிறான். பட் என்னதான் அவன் ஸ்பீடா போனாலும் லாங்கா வந்துட்டு கிட்டத்தட்ட அவனை கேட்ச் அப் பண்ணிட்டா அண்ட் ஒரு பாயிண்ட்ல அவனை பீட் பண்ணிட்டு முன்னாடியுமே போக ஆரம்பிச்சிடறான். இந்த ஸ்பீடோட இவன் டேனிங்க கிராஸ் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா போய் உலகதான்டா செய்வான், முட்டா பயலா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா லாங்கா வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேட் போர்ட கம்ப்ளீட்டா ஒரு டர்ன் பண்ணி சூப்பராவே வளைஞ்சுக்கிட்டு போறான். பட் அவனால அதை பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியல. அந்த ஸ்கேட் போர்ட் அதுக்கு சரியா கோஆபரேட் பண்ணல. கொஞ்சம் விட்டு இருந்தா கீழே விழுந்திருப்பான். பட் கரெக்டா எந்திரிச்சிடறான். ஆமா இதுல இந்த மாதிரி வீல் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் சரியுமே சொல்றான், உன்னோட ஃப்ரெண்ட் ஸ்கேட் போர்டு ஓட்டுற விதத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஸ்கேட் போர்ட்ல ஏறி நிக்கிற பொசிஷன் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கண்டிப்பா ஒரு ஹை லெவல் ஸ்னோ போர்டரா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சரி சொல்றான். அப்ப வந்துட்டு இந்த ரேஸ மியூசிக் போட்டு ஒருத்தன் பயங்கரமா பெரிய டிவில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்த எஸ் ரேஸ நடத்துறவனே. அவனோட டிவில எல்லா சைடும் ஷேடோவோட மூஞ்சி மட்டும் தான் இருந்தது. அப்படியே இந்த ஷேடோவோட மூஞ்சிலாம் மறைஞ்சு ஃபுல்லா லாங்காவோட போக்கஸாவே போகுது. இப்ப அவன் லாங்காவை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகவும் செய்யறான். இந்த ஃபீல் இப்ப எனக்கு செம்ம சிங்க் ஆகுது. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா வந்துட்டு அப்படியே ஸ்னோ போர்டிங் பண்ற ஒரு ஃபீலுக்கு வர்றான். இப்பதான் அவன் பாட்டுக்கு அந்த சின்ன ரோடுல பல வித்தைகளை காட்டிக்கிட்டு அழகா ஷேடோ கிட்ட வந்துடுறான். யாரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோக்கு ஒண்ணுமே புரியல. அவனே பயந்துடுறான். இப்ப ரெண்டு பேருமே இந்த ரேஸோட ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆயிராங்க. அதாவது இந்த ஃபேக்டரிக்குள்ள. இந்த இடம் லாங்காக்கு ரொம்பவே புதுசா இருக்குது. இங்க எப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ லாங்கா பார்த்து சொல்றான். அப்போ லாங்கா வந்துட்டு சைடுல சின்னதா உடஞ்சு கிடக்குற அந்த ஒரு பில்லரை பாக்குறான். அந்த பில்லர் மேல அந்த ரொம்பவே சிறுசா தான் இருக்குது. பட் அதுலயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே அதோட எண்டு கிட்ட வந்து கீழே விழுகிற மாதிரி போயிடறான். கீழே விழப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் அது கீழே இன்னொரு இது இருக்குது. அதுல போய் கரெக்டா நின்றுறான். இல்ல இவங்க கிட்ட நிறையவே ஸ்கில் இருக்கு, இவன் இப்படியே விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ பயந்துகிட்டே அவனோட பாம் எடுத்து அவன் மேல வீசிடுறான். லாங்கா பாத்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அங்க இருந்து கரெக்டா கத்துறான். லாங்காக்கு நேரம் அவ்வளவு பாம் வந்துகிட்டு இருக்குது. அவன் அதை அசால்ட்டா ஏர்ல ஓவர் கம் பண்ணிட்டு அழகா இந்த பக்கம் வரான். அவன் மேல எந்த ஒரு பாம்பே படல. அவன் ஏர்ல இருக்கும்போது ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். எனக்கு நல்லாவே தெரியுது இந்த ஒரு மொமெண்ட்ல நான் இதை ஃபீல் பண்றேன். நிறைய பனித்துளி வானத்துல
வானத்துல இருந்து இந்த இடத்துல விழுகதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல தான் இந்த எஸ்ரேஸ பத்தி இன்னுமே பெட்டரா நம்ம கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் லாங்கா உண்மையிலே யாரு அவன் எஸ்ரேஸ்க்குள்ள என்னென்னலாம் இன்னும் பண்ண போறான்றத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.